ஏண்டி இந்த காலத்துல இப்படி போய் பண்ணிக்குவியா நீ? கிணத்துல போய் குதிச்சிருக்க, ஏண்டி இப்படி பண்ற? கிணத்துல குதிச்சிட்டுன்னு சொன்னோனே எனக்கு மனசெல்லாம் பதறி போச்சு. இதுக்கு நான் ஓடோடி வந்திருக்கேன். ஏண்டி இப்படி பண்ற? ஏண்டி நாளைக்கு நீ பாட்டுடி சும்மா நடிக்காத. ஆமா, நான் என்னக்கா நடிக்கிறேன்? உன்னோட வண்டவளம் தண்டவளம் எனக்கு தெரியும். என்னக்கா இப்படி சொல்றீங்க? சரி, எங்க மாமியார் எங்க? மாமியார் வெளியே போயிருச்சு. ஒன்றரை மாமியாரே உனக்கு நல்ல புத்திமதி சொல்லணுமா? அதுக்காக எங்களை இங்க இருக்க சொல்லிட்டு வெளியே கிளம்பிருச்சு. இப்ப என்ன சொல்ல வர? நீல முடியாக்கா அவன் முகத்தை பார்த்தாலே தெரியலையா? அதாவது போய் கிணத்துல விடுறதாவது மாமியார் தள்ளி விட்டு வந்துருவா. நீ என்னமா இப்படி பேசிட்டு இருக்க? நடிங்கடே, சும்மா நிறுங்கடி. என்ன கவலைன்னு தள்ள இப்படி உளுந்து கிடக்குற? அவகிட்ட போய் வம்பளுத்துக்கிட்டு என்ன குஸ்பாக்கா? அவ சொல்றது அப்படி நம்பிட்டியாக்கா? அது அழகிய நிப்பாட்ட போறியா இல்லையா? எப்படிக்கா அழகிய நிப்பாட்டிப்ப? இப்ப என்னன்னு தெளிவா சொல்லு. என்னன்னா, இன்னைக்கு காத்தால நீ சரசக்கா வீட்டுக்கு வந்தில? ஆமா. வீட்டுக்கு கேஸ் வேணும்னு வந்தீங்களா? உங்க வீட்டுல கேஸ் தீர்ந்து போச்சு. சரி, மாமியார் காத்தாலே காப்பி வேணும்டி, வீட்டுல காப்பி வச்சு குடிச்சா நல்லா இருக்கும், போய் பக்கத்து வீட்டுல போய் கேஸ் வாங்கிட்டுவான்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டீங்க, நீங்க கேஸ் கிடைக்கலையா? அதனால இப்படி ஒரு டிராமா பண்ணிருக்க, அப்படிதானே? என்னக்கா இப்படி பேசுற நீ? உண்மையை சொல்லிடி. உன் மாமியார் இப்ப சொல்லி விடுவாமா? இல்ல புஷ்பாக்கா, எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ நீ. என்ன இப்படி பேசிட்டு இருக்க? டக்குன்னு சொல்லு எல்லாத்தையும். டக்குன்னு சொல்லுன்னா அதனாலதான் எல்லாமே காலியாதனால எப்படி கிளம்படி போடின்னு சொல்லிருச்சா? ஐயோ, அதனாலதான் இப்படி ஒரு டிராமா பண்ணி கிணத்துல குதிக்கிற மாதிரி போனேன். ஆனா நீ கிணத்துல குதிக்கல, அப்படிதானே? ஆமாக்கா, எனக்கு அப்பவே தெரியும் நீ வில்லாத வில்லில கிணத்துக்குள்ளார கல்ல போட்டு நான் குதிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணேன். இப்ப ஈரமா இருக்குமே ட்ரெஸ் எல்லாம். பக்கத்துல தான் பைப் இருந்துச்சுல, பைப்ல தண்ணி அடிச்சு நானே குளிச்சிட்டேன். அப்புறம் எப்பா என்ன ஒரு திலாரங்கடி வேலை பண்ணிருக்க நீ? என்ன பண்றது ரெட்ட குடும்பி? மாமியார தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு வேலையை தான் பண்ணணும். என் மாமியார தான் என்னை பார்த்து சொல்லுங்க, என்னை பார்த்து வையுமா? இல்லையில எது சொன்னாலும் இவ இது மாதிரி போயிடுவான்ட்டு என்னை பார்த்து எதுவும் சொல்லாதல. நல்ல ஐடியாவா இருக்குல்ல? நீல அப்படி காரை துப்பிட்டு இருக்க. என்று ஒன்றரை ஐடியா பார்த்தா காரை துப்பிட்டு இருக்கேன். மாமியார் ஏமாத்திவியா நீ? வேற என்ன பண்றது? வேற வழி எனக்கு தெரியல. அட விடுக்கா, அவ வாழ்க்கை தக்க வைக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கா. அதனால அவளை குறை சொல்ல முடியாது. சின்ன பிள்ளை, இனிமேட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்த, கிணத்துல குதிச்சிருவேன், ஆத்துல குதிச்சிருவேன், இனிமேட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த, சொல்ல மாட்டேன். பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. பெருமை மாடு, உன்னால எங்க வீட்டு வேலை வாலா போயிருச்சு. எல்லா வேலையும் செய்யணும்ல. வாங்கடி கிளம்பலாம். உசுட நல்லா தானே இருக்கா? நம்ம இங்க இருந்துகிட்டு வாங்க போய் அவங்க வீட்டு கிளம்புவோம். சரி, உடம்ப பாத்துக்கோ. மட்டுமா நாங்க என்னக்கா வந்தீங்க, விஷயத்தை கேட்டுட்டு உடனே கிளம்புறீங்களே? ஆறாம ஒரு 6 நாள் என் கூட இருப்பீங்கன்னு பார்த்தா, ஏய் பிஞ்சு பேருண்டி, வீட்டுல அம்புட்டு வேலை கிடக்குது. போய் எல்லா நாளும் வேலை இருந்துட்டே தான் இருக்கும். கிட்ட பேசிட்டு இருந்தா மட்டும் எல்லா வேலையும் சரியாயிருமா? மனதே எனக்கு புரியுது. சரி கிளம்புங்க, பாத்துக்கலாம். வரோம், பார்த்து பத்திரமா இரு. சரி குசக்கா. பிச்சு போட வேண்டி பிச்சு. எல்லாரும் என்ன பார்த்து குஷ்பு குஷ்புங்கிறீங்க. வாட்டுமா பாரு. பாய்டி, உடம்ப பாத்துக்கோ. சரி சின்ன பிள்ளை, அது பத்திரமா இரு. மாமியார் அனுப்பிடுறேன். என் கூட சண்டை படாம பொறுமையா போ. என்கிட்ட சொல்றதுக்கு என் மாமியார போய் சொல்லுங்க. அப்பதான் என்கிட்ட வேணும்னே வம்பளுக்குறாங்க. நீதான் வாய முடிட்டு உட்காந்துருக்கணும். ஆயா திறந்தாலே தொடர்ந்து ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க. சரி கிளம்புங்க, மணி ஆச்சுங்கிறீங்களா? எப்படி இங்க இருக்கீங்க? பாத்தியாக்கா, ஊருக்கு போராடிட்டு இருக்கான்னு நம்ம தேடி வந்தா இப்ப நம்மள வீட்டை விட்டு வெளியே போங்கிறா. சொல்றதும் வாஸ்தவம் தானே. நம்ம வீட்டு வேலையை விட்டு இவளுக்கு பார்க்க வந்தோம் பாத்தியா? நம்மளதான் சொல்லணும். அடியே வாங்கடி போலாம். பாய். சரி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. உன் மாமியார் வேலை செய்யட்டும். சரிக்கா. இது வரேன், பாத்துக்கோ. சரி கட்ட சிண்டு. ரொட்ட சிண்டு அடிச்சு போடுவேன், பாத்துக்கோ. ஓடி. உண்மையை சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் வருது. பாங்க பாங்க, நான் நிம்மதியா தூங்குறேன் இனிமேட்டு. என்ன சின்ன பிள்ளை மருமவளே, உன் தோழிங்களா போயிட்டான்னு வருத்தமா இருக்கியா? எதுவும் கவலைப்படாத, அதான் உனக்காக நான் இருக்கேல. உங்க வீட்டுல எல்லாம் 1008 வேலை இருக்கும், எல்லாம் பார்க்க போயிருவாளுங்க. வாய்க்கு ருசியா என்ன வேணும்னு கேளு, நானே உனக்கு செஞ்சு தரேன். சரி தை. சரி, இனிமேட்டு இது மாதிரி எதுவுமே நீ பண்ணிக்க கூடாது. இந்த மாதிரி எதுவுமே நீ தப்பு பண்ணிடக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணணுமா? ஆமா, இப்பவே பண்ணு. நீ பாடு இப்படி பண்ணிட்டீனா உங்க வீட்டாளங்க யார் பதில் சொல்றது? வீட்டுக்கு வந்து என்ன கத்திட்டு இருப்பாங்க. உள்ள இப்படி பண்ணது காரணம் நீங்க தான் என்ன தான் சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஈஸியா நீ பாட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு போயிருவ. ஆற்றுறது யார்? உங்க வீட்டாளங்க நான் தானே. அதுக்காக இப்பவே எனக்கு சத்தியம் பண்ணு, நீ இந்த மாதிரி காரியத்துல இறங்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. இனிமே இந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன். துக்கமோ நஷ்டமோ அவளையோ சிரிப்போ எதுவா இருந்தாலும் நம்ம கூடயே இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயத்தை நீ போவே கூடாது. சத்தியம் பண்ணிட்டேன். சரி தை. சரிம்மா, ரெஸ்ட் எடு. இப்ப உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உடனே செஞ்சு எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். அட என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு பிடிச்சதை செஞ்சு தரதானே நான் இருக்கேன். ஆகா, இந்த விஷயத்தை வச்சு மாமியார் கிட்ட நிறைய கேட்கலாமே. என்ன கேக்குறது? சொல்லுமா, எதுவா இருந்தாலும் நான் செஞ்சு தரேன் உனக்கு. முட்டை தோசை வேணும். முட்டை தோசையா? ஆமா சாப்பிடும் போல இருக்கு எனக்கு. தோசைக்கு தொட்டுக்க கதைக்கு அரைப்பீங்களா சட்னி, கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு, அதுதான் வேணும் எனக்கு. சட்னி வாய்க்கு ருசியா நல்லா இருக்கும், நல்லா காரமா புளிப்பா. சரிம்மா, இப்பயே போய் ஊத்தி எடுத்துட்டு வரேன். நல்லா உட்காந்து சாப்பிடு. இப்ப படுத்து ரெஸ்ட் எடுமா. சரி த. கைகள் வலி எதுவும் கிடையாதுல்ல? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்படியே நம்ம கடவுள் புண்ணியத்துல கிணத்துல குதிச்ச நீ அப்படி நீயே வெளியே வந்துட்ட. எது எப்படியோ நல்லது நடந்திருக்கு. சரிம்மா, நான் வரேன். ஆக மொத்தம் இந்த விஷயத்தை என்ற அவங்கிட்ட தான் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு வந்து என்னதான் வைவான். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். சரிம்மா. அடியே சின்ன பிள்ளை,
உனக்கு நல்ல வாழ்வடி. சொன்னதை பாரு, அப்படியே மாமியார் அப்படியே நம்பிருச்சு. வந்தா வாழ் மாதிரி வேற யாருக்கும் வராதடி. கால் நேரத்திலே சாப்பாடு முதற்கொண்டு உனக்கு பிடிச்சது எல்லாம் கிடைக்குது. நல்லா பயன்படுத்தி ஓடித. இந்த சந்தர்ப்பத்தை என்னைக்கு நிலவு விட்டுறாத. அப்புறம் அவ்வளவுதான், திரும்பவும் கிடைக்காது. நீ ஏதோ தோசை ஊத்தி சாப்பிடணும், ஏதோ சமைச்சு சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு உன் வேலை எல்லாமே ஒன்றரை மாமியார் செய்யுது. அதனால இதை பத்தி எதுவும் நினைக்காம கவலைப்படாம உன் வயிற்றுக்கு நல்லபடியா சாப்பிட்டுக்கோ. அப்படிதான் நான் சொல்றது. என்ன சரிதானே? என்ற சின்ன பிள்ளை, நீ சந்தோஷமா இரு பிள்ளை. நீ சந்தோஷமா இருக்கிறதுதான் உன் மாமியார் நல்லா இருக்கும். இல்லைன்னா அவ்வளவுதான். இதை பத்தி கவலைப்படாதடி. சரியா? அம்மாடி, முட்டை தோசைக்கு நெய் ஊத்துட்டுமா என்ன ஊத்துட்டுமா? நெய் ஊத்தி எடுத்துட்டு வாங்கத்த. சரிம்மா. நெய் ஊத்தி முட்டை தோசை வருது. கம கமன்னு சாப்பிட்டு அப்படியே கொட்டை விட்டு தூங்க வேண்டியதான். அப்புறம் படுத்து சுகமா தூங்கினா நல்லா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டியா புஷ்பா? ரெடி பண்ணிட்டேங்க. சரி சரி, எடுத்து வா சாப்பிடலாம். வீட்டுக்கு அதை பித்து பிடிச்ச மாதிரி உளர்னியே, இப்ப எப்படி சரியாயிச்சா உனக்கு? என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னத்த பித்து பிடிச்ச மாதிரி வளர்னே? நீதான் என்னமோ உளறிக்கிட்டே இருந்தியே, தூக்கம் வரல. நீங்க அதுல நடந்து வந்தது எதுவும் பேய் பிடிச்சா நினைச்சிட்டேன். எனக்கு பேயும் பிடிக்கல, பிசாசும் பிடிக்கல. அப்புறம் ஏன் தூக்கம் வரல? என்ன என்னன்னு தெரியல, தூக்கம் வரல. சரி, அப்புறம் என்னாச்சு? நீங்க உங்க மவன் தான் கதவு போய் தூங்கிட்டீங்களே. நான் எப்படி கேட்டேன், எனக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல, ஏதோ ஒரு மாறி இருந்தியே, அதுக்காக தான் நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தெளிவா தான் பேசினேன். சரி 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 இருங்க, சாப்பாடு ரெடி பண்ணிட்டே எடுத்துட்டு வரேன். பரத் ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டு இருக்கா. சரிங்க. என்ன சாப்பாடு செஞ்சிருக்க? தலை என்ன செஞ்சிருக்கேன்? பூரி மசாலா செஞ்சிருக்கேன். பாரா, ஆத்தாலே பூரி மசாலா செஞ்சிருக்க. தம்பி பொண்ணு வீட்டுக்கு போலியா நீ? சுவாதி வீட்டுக்கா? ஆமா, சொல்லிருக்கால நேத்தே அங்க வந்து சாப்பிடுன்ட்டு. ஏன் போல நீ? என்னன்னு தெரியல, மனசுக்கு ஓவல, நானும் போல. என்ன புஷ்பா அப்படி சொல்ற? கூப்பிட்டு இருக்காங்க, போகணுமா இல்லையா? நீ விசேஷத்துக்கு போனாதானே நம்ம பையன் விசேஷத்துக்கு வருவாங்க. யார் அவங்க? மூணாவது மனுஷங்களாக்கா விசேஷத்துக்கு போறதுக்கு? அனே போன் பண்ணி சொல்லிட்டேன் வரலன்ட்டு. நல்லா இருக்குது. ஏன் வரலன்னு சொல்லிட்டினா? அதை விடுங்க, முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும். என்னது? உனக்கு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னன்னு வெளிப்படையா சொல்லு. என்னன்னா, அம்மாவும் அப்பாவையும் இங்கே வர சொல்லிடலாமா? அவங்க தனியா சமைச்சு கஷ்டப்படுறாங்களே, அதுக்குதான் சொல்றேன். வந்துட்டாங்கன்னா நானே எல்லாம் சமைச்சு போட்டுருவேல. நான் சொன்னதுக்கு அமைதியாவே இருக்கீங்க, பதிலே காணா. எதுக்கு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு சண்டை போட்டு போயிட்டாங்க, திருப்பி எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு? தனியாவே இருக்கட்டும், நம்மளாம் கூப்பிட வேணாம். விடு, நம்ம பாட்டு நம்ம இங்க இருப்போம், அவங்க பாட்டு அவங்க அங்க இருக்கட்டும். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஒரு முடிவு பண்ணிட்டேன். அவை அப்பாவே இங்கதான் கூப்பிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டுன்னா அப்படி என்கிட்ட கேக்குற? சரிங்க. நீங்களும் ஓகே சொல்லி நான் நினைக்கவே இல்ல. இப்பவே பட்டு வர சொல்றேன் ரெண்டு பேத்தையும். அதுக்கு அப்புறம் செலவெல்லாம் நம்ம தான் பாக்கணும். அப்புறம் நீங்க தான் பாக்கணும். யார் பக்கத்து செலவலாம்? தம்பி செலவு பார்த்ததெல்லாம் போதும், இனிமே நம்ம பாத்துக்க வேண்டியதான். நிறுத்து, யார் சொல்ற நீ? சரியாக நான் சொல்ல போறேன், உங்க அம்மா போதான். உங்க அம்மா அப்பா இங்க வந்து ஆசைப்படுறியா நீ? இதுக்காக தான் இப்படி தூரம் மூச்சு போட்டு பேசிட்டு இருந்தியா? ஆமாங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? உங்க அம்மா அப்பா தான் இங்க வர சொல்லி நினைச்சு நான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களா இல்ல, அவங்கள நல்லா தானே இருக்காங்க. இதை கொண்டு இங்க வந்தாங்கன்னா சண்டை தான் வரும். அப்புறம் உங்களா வர வேணாம். நான் அம்மா அப்பான்னு சொல்றது உங்க அம்மா அப்பா தான் சொல்றேன். இவ்வளவு நாளா அத்தைன்னு கூப்பிட்டு இருந்த, இப்ப என்னமோ அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்ட. ஆமாங்க, அம்மாவும் அத்தையும் எனக்கு அப்பா அம்மா மாதிரிங்க. ஏன் இப்படி பேசுறது? இது கனவா நினவா? என்னங்க இப்படி சொல்றீங்க? கனவுதான், நான் உண்மையதான் சொல்றேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் அத்தையும் மாமாயும் கூட்டிட்டு வந்துடலாம். இருக்கட்டும், தம்பி ஏற்கனவே சொன்னா என்கிட்ட. என்ன சொன்னாரு? அவன் வீட்டுக்கு அம்மா அப்பா கூட்டிட்டு போறேன்னு சொன்னா. முடியாது, அவங்க இங்கதான் வந்தாகணும். பெரிய மருமக வீட்டுக்கு தான் வரணும். அதை விட்டு சின்ன மருமக வீட்டுக்கு போவாளா? அதான் இத்தனை வருஷம் அவங்க வீட்டுல இருந்துட்டாங்க, பாத்துட்டாங்க. நம்ம நல்லபடியா பாத்துக்க வேண்டியதான். அம்மாக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி முடிச்சு நம்ம வீட்டுக்கு தானே வந்தாங்க. ஆனா உங்களை சரியா கவனிக்காம வீட்டோட துரத்தி விட்டேங்க. எனக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. வேணும்னே சண்டை போட்டு. புரியுது. அதுக்கு தாங்க சொல்றேன் இங்க வர சொல்லலான்ட்டு. உங்க தம்பி இப்படி சொல்றான்னு அவர் பேச்செல்லாம் கேட்க வேண்டாம். இப்ப சுவாதி கல்யாணம் ஆயிடுச்சு, ஜோதி கல்யாணம் பண்ணணும். ஜோதிக்கு 2 வருஷம் இருக்கே. 2 வருஷம் இருந்தாலும் என்னது, பாட்டுக்கு ஒண்ணு வேண்டாம். நம்ம வீட்டுக்கே பட்டும் அத்தையும் மாமாவும். சொல்லிட்ட, சரி கேட்டு பாக்குறேன். கேட்டு பாக்குறதுல இல்ல, நானும் கூட வரேன். போய் சொன்னாலும் வரமாட்டாங்க. பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டா, சரி வர மாட்டான்னு சொல்லுவாங்க. அதனால நானே நேர்ல வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். சரி புஷ்பா. சரி இருங்க, டக்குன்னு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு கடையை திறந்து வச்சுட்டு வாங்க. மத்தவையெல்லாம். சரி புஷ்பா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். சரிங்க. புஷ்பா, என்னங்க? காலைல உட்காருங்க, இல்ல பூரி போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுவீங்க சூடா. எடுத்துட்டு வா, அதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட சாரி கேட்கணும் புஷ்பா. எதுக்குங்க? மேலையும் பரத்து மேலே இவ்வளவு பாசம் வச்சு நைட்டு பேசிட்டு இருந்தேன். பேசுறதெல்லாம் ஏலமா நினைச்சிட்டு கதவு பிடி நான் பாட்டு படுத்து தூங்கிட்டியா சாப்பிட்டியா கூட கேட்கல. நானு இப்பதான் சாரி கேட்கறேன். பேய் பிடிச்சிருச்சு, அதனால இப்ப எல்லாம் பேசுறேன்ட்டு நான் நினைச்சுக்கிட்டேல. அட அதை விடுங்க, இதெல்லாம் சாரி கேட்டுக்கிட்டே. புஷ்பா, இதுக்கெல்லாம் சாரி கேட்டுதானே ஆகணும். சாரி வேணா, பூரி வேணா. என்ன பூரி வேண்டாமா? அதான் இப்ப சுட்டுருக்கேன். சுட சுட எடுத்துட்டு வரேன், போங்க. விட்டு மத்த கதையெல்லாம் பேசிட்டு இருப்பீங்க. சரி புஷ்பா. மருமோ பவித்ரா கிட்ட பேசுனியா? நான் தினமும் அவகிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அவகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு தான் நான் படுப்பேன். என்னம்மா சாப்பிட்டியா, என்ன பண்றேன்ட்டு. சரி. இப்படியே சந்தோஷமா இருந்தா நல்லதுதான். நல்லபடியா தான் இருக்கு எல்லாமே. நீங்க எதையும் நினைக்காம போங்க. சரி புஷ்பா. முறுக்கு பாக்க நல்லா அமிர்தமா நல்லா இருக்கு. அதே மாதிரி சாப்பிடவும் நல்லா இருக்கு. இப்படிப்பட்ட முறுக்க நான் இன்ன வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. என்னத்தை போட்டு மாவா பிணைஞ்சாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரமாவது முறுக்க நிம்மதியா சாப்பிட வராங்களா? யாராவது டொயின் பெல் அடிச்சுக்கிட்டு. ஏன் மருமோலா இருக்குமா? அத்தானா போச்சு, ஏதாவது சொல்லுவா. முறுக்க ஒளிய வைக்கணும்.
என்ன ஏப்பம் பலமா இருக்கு? நீ சாப்பாடு சாப்பிட்டு அது ஏப்பம் வராதா? நீதான் உங்க அண்ணன் வீட்டு விருந்துன்னு வடை பாயசமா சாப்பிட்டுட்டு இருக்க. அசன் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா இருக்க? நல்லையா இருக்கியா? கிட்ட அங்கிட்ட சுத்திக்கிட்டே இப்ப என்ன உங்களுக்கு? இல்ல ஒண்ணு இல்ல, அண்ணே வாங்கினானே முறுக்கு லட்டு அதிர்சலாம் நல்லாவா இருக்கு? இந்த கடையில வாங்கினா என்ன முறுக்கோ தெரியல, அவ்வளோ என்ன ஒரு முறுக்கு சாப்பிட்டால அவ்வளோ என்ன வருது. தலை முடிக்க அப்படியே என்ன தடவிக்கலாம் போல இருக்கு. என்னடி உட்காந்துட்ட? உன் வீட்டுக்கு போலையா? ஆமாச்சே, மாமியார் வீட்டுல இருக்கிறத கடுகன்னு ஏதாவது சாப்பிடுமேட்டு முறுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தா எல்லாத்தையும் தின்னு போட்டு நல்லா இல்லைன்னு குறை சொல்ல வேண்டியது. சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தா ஓகேன்னு சொல்ல போறேன், இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொல்ல போறேன். அண்ணன் என்ன கடையில வாங்கணும்னு தெரியல. எனக்கு வாய்க்கு போகவே இல்ல. சரி சரி சரின்ட்டு முறுக்கு எல்லாத்தையும் உன் பிள்ளைங்களுக்கு எடுத்து போய் கொடு, எனக்கு ஒண்ணு வேண்டாம். சரிட்ட. ஐயாத்தி முறுக்கு அம்புட்டு ருசியா இருந்துச்சு, எடுத்துட்டு போடின்னு சொன்னதுமே பாடிக்கு எடுத்துட்டு போயிட்டானா? ஏண்டி சொல்லுங்க. முறுக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவேனா? சும்மா 4-5 முறுக்கு மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரு. சும்மா உடான்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க. தட்டு முறுக்கை வச்சு அள்ளி சாப்பிட வேண்டியது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தட்டு ஃபுல்லா முறுக்க சாப்பிட்டு நல்லா இல்லன்னு என்கிட்ட குறை சொல்ல வேண்டியது. இதான் உங்க வேலையாக்கும். கண்டுபிடிச்சிட்டாலும். ஆமா ஆமா, அதான் உங்களுக்கு பின்னாடி எல்லாம் ஒளிய வச்சிருக்கீங்களே, யார பார்த்து என்னடி சொல்ற? ஒளிய வச்சு திங்கிறேனா? ஆரடி பின்னாடி எல்லாம் இங்க இருக்கான்ட்டு சோபாக்கு பின்னாடி ஒளிய வச்சிருக்கீங்களே. போச்சுடா, நம்ம வச்சதை பார்த்துட்டாலும் என்ன முழிக்கிறீங்க? வயிறு ஃபுல்லா நல்லா கொடன்னு தின்னு போட்டு சுகர் இருக்கே பார்த்து சாப்பிடணும்னா தெரியாது உங்களுக்கு. ஐக்கு ருசியா நல்லா இருக்கும் கடக்கடன்னு தின்னு போட்டு அண்ணே வாங்கி கொடுத்த முறுக்க பார்த்து என்கிட்ட குறை சொல்ல வேண்டியது. இதாலே பழப்பு உங்களுக்கு எப்ப பார்த்தாலும். அது இல்ல, நல்லாதான் இருக்கு முறுக்கு, உங்க வாயாலே வந்துச்சு நல்லா இருக்குன்ட்டு. தேவையில்லாத பேச்சு நல்லா இல்லன்ட்டு சும்மா சொல்லி பார்த்தேன். இன்னும் சொல்லி பார்க்கவும் வேணா, ஒண்ணு வேண்டாம். ஏண்டி நான் முறுக்கெல்லாம் எடுத்துட்டு போட்டீங்களே, பிள்ளைங்களும் முறுக்கு நல்லா சாப்பிடுங்க. இவங்க கடக்கு முறுக்கு ஏதாவது சாப்பிடுவீங்கன்னு நினைச்சீங்க வச்சு தப்பா போச்சு. எல்லாத்தையும் அள்ளி தூக்கிட்டு போறேன் நானு. என் வாய்க்கு ருசியா நல்லா எடுத்துட்டு போகாதடி. உங்களுக்கு கிடையவே கிடையாது, அதை நானே எடுத்துட்டு போயிடுறேன். பார்த்தாலும் எங்க குடும்பத்தை இலக்காரமா பேசிட்டு தனியார் கடை முடிஞ்சு லட்டையும் முறுக்கை எடுத்து வந்து இங்க வந்து கொடுத்தா பேசுறது எல்லாமே குறைதான். வேணடி, தெரியாம சொல்லிட்டேன்டி, மன்னிச்சுடி. மன்னி பொண்ணு எனக்கு தேவையே இல்ல, இப்ப எடுத்துட்டு போயிடுறேன். ஐயோ வாய்க்கு ருசியா முறுக்கு வாய்க்கு போச்சு, இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானா? போய் தடுப்போம்.